அவ எப்ப பார்த்தாலும் பூமாரி வீட்டுக்கு போகணும் போகணும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்ப நீங்க வரையில அனிதாவை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அம்மாச்சி? அவ ஆத்தா எங்கேயும் விட மாட்டாமா, வெளியில கூட விளையாட விட மாட்டா, வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுக்கிட்டு இருப்பா. ஒரு செல்லு ஒண்ணு கொடுத்துருவா, அதை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு கிடக்கும். அது செல்ல பாக்குமா? எங்க அம்மாவா செல்லே கையில கொடுக்கவே மாட்டாங்க. அம்மாடி பூமாரி, அதுதான் நல்ல பழக்கம். நல்ல பிள்ளைங்க செல்லுலாம் நோண்டாதுங்க. தாத்தா ஸ்கூல்லயே செல்லு வச்சு தான் படிக்க சொல்லி இருக்காங்க. எங்க மிஸ் எல்லாம் செல்லுல தான் ஹோம்வொர்க்கே கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா? என்னது, செல்லுல ஹோம்வொர்க் கொடுப்பாங்களா? ஆமா அம்மாச்சி, செல்லுல தான் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணா செல்லுலயே போட்டு கொடுப்பாங்க. அப்ப நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உடனே சொல்லி கொடுத்துருவாங்களா? ஆமா அம்மாச்சி, இந்த செல்லுனால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. என்னது, செல்லுல நன்மையும் தீமையும் இருக்கா? அது என்ன பூமாரி? அதுவா அம்மாச்சி, நன்மை வந்து நம்ம கேம்ஸ் விளையாடுறது அம்மாச்சி. தீமை வந்து நம்ம மிஸ் நம்மள போட்டு கொடுக்கிறது அம்மாச்சி. பூமாரி நல்லா காமெடி பண்றா. என்னது காமெடி பண்றனா? உண்மையத்தான சொன்னா. உண்மைய சொன்னா காமெடின்னு சொல்றாங்க. அம்மாச்சி அம்மாச்சி, எனக்கு பரீட்சை லீவு விடவும் என்னையும் உங்க ஊருக்கு கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்னம்மா, தாராளமா கூட்டிட்டு போறேன். எங்க ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையெல்லாம் அவ தாத்தா பாட்டி வீட்டுக்கு போங்களாம், குளம் இருக்குமா, மீனும் பிடிக்குங்களாம், எல்லாம் சொல்லுங்க அம்மாச்சி. எனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை. நான் குளமே பார்த்ததே இல்ல, கிணறும் பார்த்தது இல்ல அம்மாச்சி. எங்க வீட்ல போர் தான் போட்டிருக்காங்க. என்னது, மோரா? மோரை வந்து குடிக்க தானம்மா செய்வாங்க. ஐயோ அம்மாச்சி, அது மோர் இல்ல, போர். போர் போர்னா கிணறு மாதிரி. கிணறு வெட்டாமையே தண்ணி வரும். என்னது, கிணறு வெட்டாம தண்ணி வருமா? இது என்ன ஜீபும்பா கதையா இருக்கு? அடியே, இப்பெல்லாம் பட்டணத்துல போர் தாண்டி போடுறாங்க. கிணறு வெட்டுனா நிறைய இடம் தேவைப்படும்னு போரையே போடுறாங்க. அப்படியாங்க, நம்மளுக்கு ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது. வாங்க அத்தே மாமா, எப்போ வந்தீங்க? ஆமாப்பா, இப்பதான் வந்தோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தே. நீங்க வாரேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் கார் கொண்டு வந்திருப்பேனே. இருக்கட்டும்பா, உங்களுக்கே வேலை அதிகமா இருக்குன்னு வசந்தி சொன்னான். உங்களை போட்டு எதுக்கு சிரமப்படுத்தணும் தான் சொல்லல. இதுல என்ன சிரமம் இருக்குதே, சொன்னா வரப்போறேன். காப்பிலாம் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட்டோம். என்ன பூமாரி, நேரம்லாம் விளையாட போயிருந்திருப்ப, உன்னை வீட்டுல ஆளே பார்க்க முடியாது. இப்ப தாத்தா பாட்டி வரவும் நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கியோ? ஆமாப்பா, தாத்தா பாட்டி கிராமத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அத கேட்டுக்கிட்டு இருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குப்பா கிராமத்துல நடந்த கதை. சரிம்மா சரிம்மா, சரி இந்த பேசிக்கிட்டு இருங்க, இந்த போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அம்மா அப்பா வாங்க சாப்பிடலாம், மணி ஆயிடுச்சுல. ஃபர்ஸ்ட் மருமையனுக்கு சாப்பாடு போடுமா. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு தாம்மா இருக்காங்க, நீங்க வாங்கம்மா. இந்த பூமாரி பேச ஆரம்பிச்சா நம்மளுக்கு காதுல ரத்தம் வர வரைக்கும் பேச்ச நிப்பாட்ட மாட்டா. நீங்க தான் நான் கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டீங்க. தாத்தா பாட்டி கேக்குற கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொல்றாங்க. சரிடி, நீனு வா சாப்பிடலாம். பூமாரி அறிவான புள்ள, எவ்வளவு அற்புதமா கேள்வி கேட்கறா தெரியுமா? அது என்ன இது என்னன்னு. பாத்தீங்களா அம்மாச்சி என்ன எவ்வளவு அறிவாளின்னு சொல்றானே. பார்த்தேன். சரி வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. என்ன அப்பா, சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. நல்ல ருசியாதாம்மா மீன் குழம்பு வச்சிருக்க. அம்மாடி பூமாரி, நீனு சாப்பிடுமா. எனக்கு வேணாம் அம்மாச்சி, எனக்கு மீன் குழம்பே பிடிக்காது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, மீன் குழம்புல தானே சத்து இருக்கு. அம்மா என்னைக்காவது மீன் குழம்பு வச்சா சரி,
தினமும் மீன் குழம்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீன் குழம்பு பார்த்தாலே எனக்கு சாப்பிடுற மூடே போயிடும். ஏம்மா பிள்ளைய கேட்குறத செஞ்சு கொடுமா, அப்போத்தாம்மா விரும்பி சாப்பிடுங்க. ஆமாம்மா, என்னத்தை செஞ்சு கொடுத்தாலும் இது திங்கவே திங்காது. எனக்கு அது வேணாம் இது வேணான்னு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏம்மா பூமாரி, இந்த வயசில் வள்ளு வதக்கும் சாப்பிடணுமா, அப்போத்தாம்மா நல்லா இருக்கலாம். அப்பா இன்னைக்கு சிம்பிளாக தான்ப்பா சமைச்சேன். நாளைக்கு சிக்கன் எடுப்போமா மட்டன் எடுப்போமாப்பா? அம்மா அது என்ன சிக்கன் எடுக்கவா மட்டன் எடுக்கவான்னு ரெண்டையுமே எடுத்துற வேண்டியதானே? அடியே நான் உனக்கு கேட்கலடி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு கேட்டேன். தாத்தாவும் அம்மாச்சியும் நான் சொல்றதுதான் சொல்லுவாங்க. என்ன தாத்தா? இல்லம்மா வசந்தி, நாளைக்கு நான் சாப்பிட மாட்டேம்மா. என்னது சாப்பிட மாட்டீங்களா? உங்களை வச்சு தான் சிக்கன் மட்டன் சாப்பிடலாம்னு இருந்தேன். ஏம்மா சாப்பிட மாட்டீங்க? நாளைக்கு எதுவும் விரதமாம்மா? ஆமாம் வசந்தி, உங்கள் அப்பா வருஷம் வருஷம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் பிடிப்பாருல, நாளைக்கெல்லாம் கவுச்சிலாம் எடுக்க மாட்டாருமா. பூஜா, நாளைக்கும் சாம்பாரை வச்சு வச்சு ஊத்துவாங்களே, அது என் தொண்டைக்குழியிலேயே இறங்காதே. எம்மாடி வசந்தி, நாளைக்கெல்லாம் கவுச்சிலாம் எடுக்காம நல்லா சாமிக்கு வேண்டிக்கிட்டு நல்லா விரதமாக சாப்பிடுவோமா? சரிம்மா சரிம்மா. இவங்களுக்கு கவுச்சி இல்லாமல் சாப்பாடே இறங்காதுமா, அதனால நான் விரதம்லாம் இருக்கிறதில்ல. நாளைக்காவது நல்லா பத்தியா இருந்து சாமியை கூப்பிட்டு விரதம் இருப்போம்மா. நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமோ? பாவம் பூமாரி, நாளைக்கு கறி சாப்பிடலான்னு ஆசையோடு இருந்திருப்பா. எம்மாடி பூமாரி, நாளை கழிச்சு கறி பொரிச்ச கறி எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம்மா. சரி அம்மாச்சி. பத்தியிலம்மா கறி இல்லைன்னு சொல்லவும் மூஞ்சி தொங்கி போச்சு. இப்போ சரிம்மா, நாளைக்கு நல்லா வீடு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு சாமி கும்பிடுவோம்மா. அப்படியே செஞ்சிடலாமா? தாத்தா, ஊர்ல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அதுவாம்மா, நான் விவசாயம் பார்க்கறேம்மா. விவசாயமா? அப்படின்னா என்ன தாத்தா? விவசாயம்னா என் தோட்டத்துல கம்பு நெல் எல்லாம் விளைவிச்சு மக்களுக்கு விநியோகம் பண்றேம்மா. நீங்க தான் அப்ப எங்களுக்கு காய்கறி எல்லாம் குடுக்குறீங்களா தாத்தா? ஆமாம்மா ஆமா. அப்ப நீங்க இங்க வந்துட்டீங்களே, அப்ப அந்த காய்கறி எல்லாம் யாரு பாத்துக்குவா? அதான் பூமாரி, உன் மாமாவும் அத்தையும் இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாமா. ஓ சரி சரி. இன்னியாரும் ஊர்ல இருந்தீங்கன்னா என்ன வேலை செய்வீங்க அம்மாச்சி? இந்நேரம்லாம் வெளியில வந்து படுத்து தூங்குவோமா. என்னது, வெளியில வந்து தூங்கிக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்குலாம் பயமா இருக்காதா? எங்களுக்கு என்னம்மா பயம், எங்களை பார்த்து தான் மித்தவங்க பயப்படுவாங்கம்மா. அம்மாச்சி, வெளியில தூங்கினா திருடன் வந்து நகையை அத்துட்டு போயிடுவானே அம்மாச்சி. அதெல்லாம் திருடன் எங்க ஊருக்கு வரவே மாட்டாம்மா. எங்க ஊர்ல எல்லாருமே வெளியில தான் வந்து படுத்திருப்போம். ஏன் அம்மாச்சி, உங்க ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் வீடே இல்லையா? எம்மா கிராமத்துல எல்லாருமே வெளியில தாம்மா தூங்குவோம். நம்ம ஊர்ல எல்லாம் வெளியில படுத்தா கடத்திட்டு போயிடுவாங்களே. அடியே பூமாரி, இன்னுமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? அவங்களே பஸ்ல வந்தது களைப்பாருப்பால போட்டு ரம்பமா போட்டு அறுத்துக்கிட்டு இருக்க. இல்லம்மா, கிராமத்துல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேம்மா. நீங்க தான் என்னை கிராமத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டீங்களே. ஆமாம்மா வசந்தி, ஓ பொண்ணு என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டுதாம்மா தெரிஞ்சுக்கிறா. நல்ல அறிவான பொண்ணு பூமாரி. இந்த பரிச்சை லீவுக்கு பூமாரியை ஊருக்கு கூட்டிட்டு போய் என்னென்ன இருக்கு அப்படின்னு காட்டணும். பாவம் புள்ள ஏங்கி போய் கிடக்கா. இல்லம்மா, கிராமம்லாம் பூமாரிக்கு செட் ஆகாது. எம்மா, அது நான் தானம்மா சொல்லணும் செட் ஆகுமா ஆகாதுன்னு. என்னமோ நான் தான் நீங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் இந்த பரிச்சை லீவுக்கு அம்மாச்சியோட போவேன். நான் போவேன். சரிடி பூமாரி, அதை அப்புறமாட்டி பார்த்துக்கலாம். இப்போ வந்து தூங்கு, மணி ஆச்சு பாரு. இப்ப
இப்பயே ஒரு அழுது அடம் பிடிச்சு வச்சாதான் ஊருக்கு நம்மள விடுவாங்க. ஒரு அழுகையை போற்ற வேண்டிதான். என்னோட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அவங்க அம்மாச்சி வீட்டுக்குலாம் போகுது. ஆனா நீங்க என்னை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டீங்க. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறீங்க. அம்மாடி பூமாரி அழுகாதம்மா. உங்க அம்மாவே ஊருக்கு போக வேணாம்னு சொன்னா கூட உன்னை கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன்டி செல்லம். ஏண்டி இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னமோ அடிச்ச பிள்ளை மாதிரி இப்படி கண்ணுல இருந்து தண்ணி ஊத்துது. லீவு விடுறப்ப பேச வேண்டிய விஷயத்தை இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்காளே. லீவ் அப்ப போன்னு சொல்லியாச்சு, அழுதுகிட்டு இருக்கா பாருவ. என்னை அப்ப ஊருக்கு விடுவீங்களா? சொல்லுங்கம்மா, என்னை லீவுக்கு விடுவீங்களா? அட போடி, அம்மாச்சி வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லியிருக்க, நீ போ, கண்டிப்பா போ. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஐ ஜாலி, நம்ம ஒரு அழுகையை போடவும் அம்மா ஊருக்கு போக சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா மணி ஆச்சுமா, போய் தூங்குங்கம்மா. நாளைக்கு வேற வெள்ளத்துல எந்திரிச்சு சமைக்கணும்ல. அடியே பூமாரி வா, அம்மா போய் தூங்குவோம். ஆமா பூமாரி, போய் தூங்குமா. சரி அம்மாச்சி. குட் நைட் தாத்தா. குட் நைட் அம்மாச்சி. சரிம்மா. அம்மாடி வசந்தி, சமையல்லாம் ரெடி பண்ணிட்டியாம்மா? ரெடி பண்ணிட்டேம்மா. அம்மாடி வசந்தி, சாமிக்கு பால் பாயாசமும் சக்கரை பொங்கலும் வச்சியாம்மா? ஆமாம்மா, நிறைய பால் ஊற்றி பால் பாயாசம் வச்சிருக்கேம்மா. நல்லா நெய், முந்திரி, நிறைய வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சிருக்கேம்மா. சரிம்மா. பெருமாளுக்கு பால் பாயாசமும் சக்கரை பொங்கலும் தாம்மா ரொம்ப பிடிக்கும், அதான் கேட்டேன். சரிம்மா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பூமாரி நான் கிளம்ப சொல்லிட்டு வந்தேனம்மா, கிளம்பிட்டாளாமா? ஆமாம்மா, அவ அப்பதையே கிளம்பிட்டா. அவ தாத்தாவோட விளையாண்டுக்கிட்டு இருக்கா. எப்போ சாப்பிடுவோம் என்ன ஏதுன்னு அவ தாத்தாட்ட பேசிக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியாம்மா? சரிம்மா, அப்போ சாமிக்கு போய் படையல் போட ஏற்பாடு பண்ணுங்கம்மா. இந்த நான் வாரேன் எல்லா பொருளையும் எடுத்துட்டு. அம்மாடி, சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டியம்மா? ரெடி பண்ணிட்டேம்மா. முருங்கைக்காய் சாம்பார், வடை, பாயாசம், 2 வகையான கூட்டு, அப்பளம் எல்லாம் வச்சாச்சுமா. எம்மாடி வசந்தி, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா, நான் செஞ்சு தரேன். அதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சாச்சுமா. சாமிக்கு படையல் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதாம்மா. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரிம்மா. அப்ப போய் நான் சாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு படையலுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணவாமா? பண்ணுங்கம்மா. எல்லா பொருளையும் நான் எடுத்துட்டு வரேன். அம்மாச்சி சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்க. வடை பாயாசம் அம்மா கலக்குறீங்க. சரி வசந்தி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? அப்ப சாமி கும்பிட்டுலாமா? கும்பிட்டுருவாங்க. கோவிந்தா. நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வெங்கடாஜலபதியோட ஆசீர்வாதத்தால நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். கோவிந்தா. வசந்தி வா சின்ன பொண்ணே. சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்களா? சரி தண்ணி வருது, அதான் உன்கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். சரி சின்ன பொண்ணு, வந்துட்ட சாமியை கும்பிட்டுட்டு போ. என்ன வசந்தி, புதுசா ஆள்லாம் இருக்காங்க? எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஊர்ல இருந்து வந்திருக்கா சின்ன பொண்ணே. ஓ அப்படியா? வணக்கம் அம்மா அப்பா. வணக்கம்மா. சரி வசந்தி, தண்ணி வருதுன்னு சொல்லத்தான் வந்தேன். நான் போய் தண்ணியை பிடிக்கிறேன். இந்தாம்மா, வந்துட்ட சாமியை கும்பிட்டுட்டு போமா. சரிம்மா. கோவிந்தா. சாமி எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். சரி வசந்தி, போயிட்டு வரேன். சாமி கும்பிடுங்க. சின்ன பொண்ணத்தே, சாப்பிட்டு போங்க சின்ன பொண்ணத்தே. எங்க வீட்ல பாயாசம், பொங்கல் எல்லாம் வச்சிருக்காங்க. இருக்கட்டும்மா, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு தான் போவேன். பூமாரி ஆசைப்படுறாள்ல. இருக்கட்டும் வசந்தி, நம்ம வீடு தானே, எப்ப வேணாலும் வந்து சாப்பிடலாம். எம்மா, புரட்டாசி விரதம்லாம் பிடிச்சிருக்கம்மா, இங்கே சாப்பிடுமா இன்னைக்கு. சரி, எல்லாரும் வற்புறுத்தி சொல்றீங்க. சரி சாப்பிடுவோம். கோவிந்தா. ஏல சர்மி, பரீட்சை லீவு விட்டாச்சு. ஆனா நம்மள எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஆமாண்டா கபிலு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
சொல்லிடுறாங்க. சர்மி பெரிய பிள்ளை ஆயிருச்சு, கூட்டிட்டு போக கூடாதுன்னு. சர்மி தானே பெரிய பிள்ளையாச்சு, நானா பெரிய பிள்ளையானே? உன்னை ஒரு சாக்கா வச்சு என்னையும் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னைய என்னைக்கு குப்பை தொட்டியிலேருந்து உன்னை தூக்கிட்டு வந்தாவளோ அன்னையிலேருந்து என் நிம்மதியே போச்சு. நான் கேட்கறது கிடைக்க மாட்டேங்கிறது, நான் வாங்கி தாங்கதுன்னா வாங்கி தர மாட்டாங்க, என் நிம்மதி பூரா போச்சு. ஆமா, உன்னை குப்பை தொட்டியிலேருந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. உன்னைய தூக்கிட்டு வரும்போது நீ ஒரே அழுக்கு பண்டலா இருந்த. அம்மா தான் சுரண்டி உன்னை தேய்ச்சி குளிப்பாட்டி உன்னை வெள்ளையாக்கி வச்சிருக்காங்க, தெரியுமா? ஏய் சர்மி, போய் தானே சொல்ற. உன்னையத்தான் அம்மா குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்னை எதுக்குடா குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துட்டு வர போறாங்க? அம்மா தான் சொன்னாங்க அன்னைக்கு, கபில குப்பை தொட்டியிலேருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு. வேணும்னா கலரை பாரு, நான் அம்மா மாதிரி கலரா இருக்கேன் பத்தியா? நீ யார் மாதிரி இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை சர்மி சொல்றது உண்மையா இருக்குமோ? ஏய் சர்மி, டேய் கபில, ஏன்கிட்ட பேசி வச்சுக்கிறாத. என்னை அவ கோவப்படுத்திக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் வருத்தப்படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். அடே பேராண்டி, என்ன மச்சி? என்னப்பா தனியா உட்காந்து கனவு காணுக்கிட்டு இருக்க? அம்மாச்சி, உங்களை நான் அம்மாச்சின்னு கூப்பிடலாமா? ஏப்பா திடீர்னு இப்படி கேக்குற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை ஏதாவது தப்பா பேசியிருந்தா நீ மன்னிச்சிருங்க அம்மாச்சி. ஏப்பா கபில் இப்படி பேசுற? என்னப்பா ஆச்சு? அம்மாச்சி, என்னை குப்பை தொட்டில இருந்து நீங்க வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி அம்மாச்சி. என்னது, உன்னைய குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தாங்களா? ஆமா அம்மாச்சி. யாருப்பா சொன்னது? இந்த சர்மி தான் சொன்னா. என்னை குப்பை தொட்டில இருந்து அம்மா எடுத்துட்டு வந்தாங்களாம். ஐயோ ஐயோ, உன்னை ஏமாத்திருக்காப்பா சர்மி, உன்னை ஏமாத்திருக்கா. அதை கேட்டுட்டு நீயும் இப்படி கேக்குறியே? என்ன மச்சி சொல்றீங்க? சர்மி நீ ஏமாத்திருச்சா? ஆமாப்பா கபில், நீ உங்க அம்மாவுக்கு பிறந்த மயன்தான். சர்மி உன்னை ஏதோ கேலி பண்ணியிருக்கா. அம்மாச்சி, நான் வருத்தப்படுவேன் தானே நீங்க சும்மா சொல்றீங்க. நான் எதுக்குப்பா போய் சொல்லணும்? நீ என்னோட பேரன், இந்த ஊருக்கே தெரியும். அது வரட்டும், நான் அடிக்கிற அடியில பாரு. அப்ப அந்த சர்மி போய் சொல்லியிருக்கு. எம்மா எம்மா. என்னம்மா ராணி? அம்மா, நீங்க குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்க சொன்னீங்கல்ல, அது போட்டு வச்சிருக்கேம்மா. சரிம்மா, இந்த வாரேன். அப்பா கபில் இருப்பா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாத, சர்மி உங்ககிட்ட விளையாண்டுருக்காப்பா. சரி அம்மாச்சி. சர்மி, என்கிட்ட போய் சொல்லிட்டீல. நான் போடுற பூசையில நீ என்கிட்ட பொய்யே சொல்லாத அளவுக்கு நான் அடிக்கிறேன் பாரு. டேய், இன்னும் இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணலையா? நான் எதுக்குள்ள போகணும்? உன் இடம் குப்பை தொட்டி, நீ அங்கதானே போய் இருக்கணும். சோபால வந்து உட்காந்துருக்க. ஏய், என்னை கோவப்படுத்தாத, நான் பொறுமையா இருக்கேன். ஆமா, நீ எங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கல, நீ பொறுமையா தான் இருக்கணும். நான் எதுக்குள்ள பொறுமையா இருக்கணும்? ஏன்னா இது ஏன் வீடு, உன் வீடு குப்பை தொட்டி. ஏய், என்னது இவன் ஜாக்கி சான் மாடல் எந்திரிச்சு நிக்கிறான்? எனக்கு பயமா இருக்கே. யார பார்த்து குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்றேன். எம்மா எம்மா, கபில் என்னை அடிக்கிறான், வாங்கம்மா. அம்மா, என்ன கத்துற? அடியே, என்னடி கத்திக்கிட்டு கிடக்காவ? அம்மா, கபில் அடிச்சவனா, என்னை அடிச்சு போட்டா, எனக்கு வலிக்குது. என்கிட்டலாம் இனிமே வச்சுக்காத, தொலைச்சு போவேன் தொலைச்சு. ஏன்டி இப்படி கத்திக்கிட்டு கிடக்க? கிச்சன்ல கூட வேலை பார்க்க விட மாட்டான். எதுக்கு எடுத்தாலும் அம்மே அம்மே கத்திக்கிட்டு கிடக்குறது. எம்மா, கபில் என்னை அடிச்சு போட்டாம்மா. டிஷும் டிஷும் என்னை அடிச்சு, என் கண்ணெல்லாம் வலிக்குது. நீங்க அவனை ஒன்றும் கேட்கவே மாட்டீங்க.
வந்து சொல்லுது. அப்ப எனக்கு கோவம் வராது. அதான் அடிச்சேன். டேய், அதுக்குன்னு நான் ஒரு ஆள் இருக்கேன்ல, எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லணும்ல. அடி சர்மி, நீ ஏன் அப்படி சொன்ன? நான் சும்மா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். அதான் நான் விளையாட்டுக்கு அடிச்சேன். லீவு விட்டாலே இதே பிரச்சனை தான். இதையாச்சும் 7:30 இழுத்துட்டு வந்துருங்க. உங்க 2 பேரையுமே நான் குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன். என்னம்மா சொல்றீங்க? வேற இப்படி அடிபடி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இப்படித்தான் சொல்லணும். நானே 6 மணிக்கு பிக் பாஸ் போட்டுருவாங்களேன்னு அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு கிடைக்கேன். இவங்க என்னமோ சண்டை போட்டுக்கிட்டு திரியுறாங்க. அம்மா ஏதாச்சும் வேலை பார்க்கவான்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டிருக்கியாடி நீ? இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் சாப்பாடுலாம் கிடையாது. நான் செய்ய மாட்டேன். உங்க அப்பாட்ட சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அம்மா அம்மா இனிமே நம்ம சண்டையெல்லாம் போட மாட்டோம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6 மணி ஆக போகுது. நான் இன்னும் சமைக்கல. நைட்டுக்கு நீங்க அப்பாட்ட டிஃபன் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளவுதான். டேய் கபீர், என்னடா இப்படி ஆயிருச்சு? அதானல நம்ம சும்மா சண்டை போட்டதுக்கு இந்த அம்மா வந்து சமைக்க மாட்டேன்னு சொல்றாளே. இல்லடா கபிலு, 6 மணிக்கு பிக் பாஸ் போடுறாள்ல, அது பார்க்கறதுக்காக அம்மா இன்ட்ரெஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கூப்பிடவும் கடுப்பாயிட்டாங்க போல இருக்கு. அதான் நைட்டு சாப்பாடு கட்டு. சர்மி, இதுவும் நல்லதுக்கு தான். எப்ப பார்த்தாலும் அம்மா இட்லி இட்லின்னு அவுச்சு அவுச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்பாட்ட சொல்லி நல்லா கொத்து பொரோட்டாவும் சால்னாவும் வாங்கி சாப்பிடணும். ஆமாண்டா கபிலு, இன்னைக்காவது நம்ம நல்லா சாப்பிடணும். நீ அடிச்சனால இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம். அப்ப நான் தினமும் அடிக்கிறேன். நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அம்மா, இந்த வாரண்டி. என்ன பூமாரி, ஸ்கூல்ல இருந்து வந்துட்டியா? அம்மா, ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் செய்ய சொல்லிருக்கா அம்மா. அப்படியே மக்களே, அப்ப போய் பண்ணுமா. அம்மா, ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருள் கடையில போய் வாங்கிட்டு வந்தா தான் செய்ய முடியும். ஏண்டி பூமாரி, கடைக்கு போனா தான் ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா? ஆமாம்மா, கடையில தானம்மா இருக்கு. அங்க தான போய் வாங்கிட்டு வந்தா தான் செய்ய முடியும். உங்க ஸ்கூல்ல எல்லாம் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்களா? அம்மா, அது என்ன வீடா ஸ்கூலுமா? ஸ்கூல்ல சொல்றத நம்ம செஞ்சுட்டு வரணும். இல்லைன்னா மிஸ் திட்டுவாங்க. எனக்கு கைனெடிக் சாண்ட் வேணும், வாங்கிட்டாங்க. என்னடி கையில சண்டா? அது என்னடி அது? அம்மா, அது கைனெடிக் சாண்ட். அப்படினா மண்ணுமா? மண்ணு. அடியே, மண்ணு தானடி வேணும் உனக்கு. ஒரு டப்பாவை எடுத்துட்டு வாடி, இந்த வெளியில கடை தள்ளி தரேன். இந்த மண்ணுக்கு தான் இவ கடைக்கு போன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு கிடக்கா. எம்மா, இந்த மண் அள்ளிட்டு போனா மிஸ் என்னை திட்டுவாங்கம்மா. கட்டையில விக்கிதும்மா, அந்த மண்ல தான்மா செய்ய சொல்லியிருக்காங்க. அடியே, எல்லா மண்ணும் ஒரு மண்ணு தானடி. எம்மா, நீங்க சொல்றது வாசல்ல கிடக்குற மண்ணுமா. நான் சொல்றது கலர் கலரா மண்ணு இருக்கும். எங்களுக்கு அந்த மண்ணை வச்சு தான் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ என்னடி, உனக்கு கலர் கலர் மண்ணு தானடி வேணும்? எடுத்துட்டு வாடி, எல்லாத்துலயும் ஒவ்வொரு கலரை நான் போட்டு பெரட்டி தரேன். ஐயோ, முடியலடா சாமி. மண்ணு வேணும்னு சொல்றா, அள்ளி தரேன்னு சொன்னா அது வேணாம்னு சொல்றா. கட்டையில வாங்குற மண்ணு தான் மிஸ் கேட்டாவளோ? காசா கரைக்கிறதுக்கே வந்து பிறந்திருக்கா. அம்மா, நான் என்னக்கா கேட்டேன்? மிஸ் தானே எனக்கு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. செய்யாம போனா திட்டுவாங்கம்மா. பெரியம்மா, பெரியம்மா, வாடி சியானா. இங்க பாரு, உன்னைய மாதிரி தானே சியானாவும். அதுவும் அவ அம்மாட்ட அது வேணும் இது வேணும்னு கேக்குதா? நீ மட்டும்தான் இப்படி பண்ற. எனக்கு அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்கன்னு சொல்லி காசு அழிக்கிறதுக்கே வந்து பிறந்திருக்காவ. என்னம்மா சியானா? பெரியம்மா, ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எங்க அம்மா பெரியம்மாவோட போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. காசும் கொடுத்துருக்காங்க பெரியம்மா. உனக்கு யார் சொன்ன சியானா நான் கடைக்கு போறேன்னு? பூமாரி தான் ஸ்கூல்லே சொன்னா நான் எங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு கடைக்கு போவேன்னு. அதை வந்து நான் எங்க அம்மாட்ட சொன்னேன், பூமாரி அம்மா கடைக்கு போறாங்களான்னு. அப்ப எங்க அம்மா அவங்களோடய போயிட்டு வான்னு சொன்னாங்க. இந்த சியானா வேற சும்மா இருக்காது போல இருக்கு. சும்மா சும்மா மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. அம்மா வேற கோவத்துல இருக்கா.
சரி போவோம். நிஜமாவாம்மா? ஆமா ஆமா கூட்டிட்டு போறேன். இங்க பாரு பூமாரி, கடைக்கு போனோமா மண்ணை வாங்கினோமா வந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுப்புட்டு அதை வாங்கிட்டாங்க இதை வாங்கிட்டாங்கன்னு சொன்ன கடைன்னு கூட பார்க்க மாட்டேன், பிச்சு போடுவேன். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இங்க போய் அடம் புடிச்சு ஒரு அழுகையை போட்டா அம்மா வாங்கி தந்துருவாங்க. என்னடி ஒன்னும் இல்லம்மா. சரி நான் போய் கிளம்பிட்டு வாரேன், போவோம். அடியே சியானா, ஸ்கூல்ல நான் என்ன சொன்னேனோ அதை அப்படியே வந்து சொல்லி எங்க அம்மாட்ட மாட்டி விட்டுக்கிட்டு இருக்க. என்ன பூமாரி, நீ சொன்னதானே நான் பெரியம்மாட்ட சொன்னேன். அடியே சியானா, நம்ம 2 பேரும் முன்னாடியே பிளான் போட்டுக்க, அப்ப எங்க அம்மாக்கு தெரிஞ்சிரும்டி. இவளுக்கு என்ன ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. இவளை கடைக்கு கூட்டிட்டு போய் இவ என்னைய பத்தி எங்க அம்மாட்ட என்னென்ன போட்டு கொடுக்க போறான்னு தெரியலையே. சரி வாங்க கடைக்கு போமா. சரிம்மா. அம்மா அம்மா. என்னம்மா ராணி? அம்மா ஸ்கூல்ல பூமாரிக்கு என்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்களாம், அதை வாங்கி கொடுக்க நான் கடைக்கு போறேம்மா. வீட்டை பார்த்துக்குங்கம்மா. அப்பா என்ன செய்றாங்க? அப்பா தூங்குறாங்கம்மா. சரிம்மா சரிம்மா. சரி வீட்டை பார்த்துக்குங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அம்மா அம்மாச்சியும் வரட்டும்மா. இல்லடி பூமாரி, அம்மாச்சியை கூட்டிட்டு போயிட்டா தாத்தா தனியா இருப்பாள்ல. அம்மா தாத்தா தூங்கிக்கிட்டு தானம்மா இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு வந்துருவோம்மா. அம்மாச்சியும் கூட்டிட்டு போவோம்மா. அம்மாச்சி வாங்க அம்மாச்சி. அம்மா நீங்களும் வாங்கம்மா, பூமாரி தான் ஆசைப்படுறாள்ல. சரிம்மா சரிம்மா, நான் போய் அப்பாட்ட போய் சொல்லிட்டு வரேம்மா. ஐ ஜாலி. நம்ம அம்மாவை கூட்டிட்டு போனா ஒன்றும் வாங்கி தர மாட்டாங்க. அம்மாச்சியை கூட்டிட்டு போனா நம்ம கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. ஐ ஜாலி. அம்மா அப்பாட்ட சொல்லிட்டீங்களாம்மா? சொல்லிட்டேன் ராணி. இந்த அப்பா காசு கொடுத்துருக்காங்க, பூமாரிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எதுக்கும்மா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அவ என்னத்தை கேட்க போறா? இருக்கட்டும்மா இருக்கட்டும்மா. சரி வாங்கம்மா போவோம். இதுக்கு தானே நான் அம்மாச்சியை வாங்க வாங்கன்னு சொன்னேன். வாவ், எவ்வளவு அழகான ஸ்லைமு இங்க இருக்கு. ஐ சூப்பரா இருக்கு எல்லாமே. எல்லாத்தையுமே வாங்கலாம் போலயே இருக்கு. ஏண்டி இங்க என்னத்தை பார்த்துக்கிட்டு கிடக்காவ? ஏண்டி உன் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையானதை மட்டும் பார்த்து எதுடி, தேவையில்லாம எதுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவ? நீ கேட்ட மண்ணு இங்க இருக்காடி. இங்க இல்லம்மா. சரி அப்ப அங்கிட்டு போய் பாருடி. சரிம்மா. அம்மாடி சியானா, உங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ள மண்ணு இங்க இருக்காமா? இங்க காணோம் பெரியம்மா. இதுக்குள்ளதான் இருக்கும், தேடி பாருங்க. சரி பெரியம்மா. ஐ ஸ்லைம் இருக்கு. அம்மா அம்மா எனக்கு இந்த ஸ்லைம்ல ஒன்னு வாங்கி கொடுங்கம்மா. இத நான் வச்சு விளையாண்டதே இல்ல. ஆமா, உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் ஒரு நாளைக்கு மேல தாங்காது, எல்லாத்தையும் உடைச்சு போட்டுருவா. அம்மா இது ஸ்லைம்மா, உடைக்கலாம் முடியாது. கையில வச்சு பிச்சுக்கு பிச்சுக்குன்னு விளையாடலாம். என்னது பிச்சுக்கு பிச்சுக்குன்னு இருக்குமா? அதை வச்சு நீ என்னடி செய்ய போறவ? அம்மா இப்பெல்லாம் இத வச்சு தம்மா நிறைய பேர் விளையாடுறாங்க. எனக்கு வாங்கி தாங்கம்மா. நான் இத வச்சு விளையாண்டதே இல்ல. நான் அதை வச்சு கையில பிணைஞ்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு இப்ப பிணையத்தானே வேணும்? ஆமாம்மா. வீட்டுக்கு வா, கோதம்பு மாவு வச்சிருக்கேன், அது இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்திக்கு போடணும், அதுக்கு பிணைஞ்சுதா. இதுக்கு தான் உன்னையெல்லாம் கடைக்கெல்லாம் கூட்டிட்டே வாரது கிடையாது. உன் ப்ராஜெக்ட்டுக்கு எது தேவையோ அதை வாங்குறாளா ஃபர்ஸ்ட் பாரு. இங்க பாரு, உன்னைய மாதிரி புள்ளதான் சியானா பாரு, அழகா கைநட்டுக்கு சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கா. அவ புள்ளையா நீ புள்ளையா? எவ்வளவு அமைதியா இருக்கா புள்ள. பெரியம்மா. என்னம்மா சியானா? பெரியம்மா இங்க கைநெட்டிக் சேர்ந்து இல்ல பெரியம்மா, அதனால எனக்கு கிளே வாங்கி தரீல பெரியம்மா. அதுக்கு காசு நான் கொண்டு வந்திருக்கேன் பெரியம்மா, அதுல எனக்கு வாங்கிட்டாங்க. அப்ப சரி போகும்போது வாங்கிட்டு போவோம். அம்மா அப்ப சியானாக்கு மட்டும் வாங்கி கொடுக்கறியா, எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டீங்க? ஏண்டி அவ அம்மா காசை கொடுத்து விட்டுருக்காங்க, அதனால நான் வாங்கி கொடுக்குறேன். அப்ப எங்க அம்மா நீங்க இங்க வந்திருக்கீல்ல, அப்ப நீங்க வாங்கி தரணும்ல. இப்படி நம்மளை எடக்கு மடக்க கேள்வி கேட்டே மாட்டி விட்டுருவா. அம்மா சியானாக்கு நீங்க
இவ நேரத்துக்கு தகுந்து பழி வாங்குறாளே. எம்மா ராணி பூமாரி கேட்டதை வாங்கி கொடுமா, கடையில் அழுதா நல்லா இருக்காது. சரி, நீங்க ஆசைப்பட்டதே நான் வாங்கி தாரேன். உனக்கு என்ன செய்யணும் வேணும்? எனக்கு க்ளே பிரியம்மா. இல்லையே, உனக்கு என்னடி வேணும்? எனக்கு 2 ஸ்லைம் வேணும். பத்தியா இவ்வளவு நேரம் ஸ்லைம் வேணும் தான் சொன்னா, என்ன வேணும்னு கேட்கும். 2 ஸ்லைம் வேணுமா? அம்மாடி ராணி வாங்கி கொடுமா, எவ்வளோமா வந்துட போகுது. அப்பா தான் காசு கொடுத்து விட்டுருக்காவல்ல, அதில் வாங்கி கொடுமா. இந்த காசு. அம்மா, காசுலாம் இருக்குமா, இவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா? எனக்கு 2 ஸ்லைம் வாங்கி தந்தாதான் நான் வருவேன். இல்லைன்னா இந்த கடையிலே இருந்துக்குவேன், இல்லைன்னா அழுவேன் பாத்துக்குங்க. அடியே, வாங்கி தரேன்னு சொல்லியாச்சுலடி, அப்புறம் ஏண்டி இவ கத்திக்கிட்டு கிடக்காவ? எனக்கு 2 ஸ்லைம். என்ன 2னே கிடக்கா? ஃபர்ஸ்ட் வந்தது விஷயத்தை முடிச்சாளா? நீ வாங்க வந்த மண்ணி எங்கடி? அது இந்த கடையிலேயே இல்லையா? இங்க பாருங்கம்மா, அவ வாங்க வந்ததே இங்க இல்ல. ஆனா இவ தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு இருக்காளுங்க. என்னம்மா இது, சப்பாத்தி கட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாட்டி, இந்த கிளே எடுத்து சப்பாத்தி கட்டையில வச்சு உருட்டணும் பாட்டி. அதுக்கு வீட்டில் இருக்கிற சப்பாத்தியை உருட்டினாலாவது சாப்பிடவாது செய்யலாம். ஏய் சியானா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஸ்லைம் வாங்கிட்டேன். நானும் தான் பூமாரி, நான் கிளே வாங்கிட்டேன். ரொம்ப ஜாலியா இருக்கு. இது ரெண்டும் பிளான் போட்டு தான் இத வாங்கி வச்சிருக்கீங்க. ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணுமே கேட்கல போல இருக்கு. நம்மள தான் முட்டாளாக்கிருச்சுங்க. சரி வாங்க மக்களே போவோம். சரி வாங்க, வாங்கின பொருளுக்கு பில்லை கட்டிட்டு வீட்டுக்கு போவோம்.